ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கானான் கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை சிக்கன் கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 150 கிராம், கருவேப்பிலை 25 கிராம், எண்ணெய் 6 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தப்பருப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 3, வரமிளகாய் 2, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், கறி மசாலா 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மல்லி இலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு சின்ன வெங்காயம் 150 கிராம் சேர்த்து வணக்கிக்கோங்க. நல்ல பொன்னிறமாக வதந்த பிறகு கருவேப்பிலை 25 கிராம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டு இறக்கிக்கோங்க. இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தப்பருப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 3 சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுட்டு வெங்காயம் 2 பொடியாக நறுக்குனது சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இப்போ வரமிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வணக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் இதோட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வணக்கிக்கோங்க. பாருங்கள், வணங்கிடுச்சு. இப்போ மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன் லைட்டாக கிளறி விட்டு சிக்கன் 1/2 கிலோ சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி மூடி போட்டுருங்க. தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. இது நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு, கறி மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லி இலை சிறிதளவு சேர்த்து ஒரு 15 நிமிஷம் சிம்மில் போட்டுருங்க. பாருங்க, சுவையான கருவேப்பிலை சிக்கன் கிரேவி தயார். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சுவையான ரெசிபியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.